ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட தேவனுக்கு மகிமையாக நம்முடைய வாழ்க்கையில நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி லேபர்ஸ் டே. நல்ல அற்புதமாக மே மாதம் 1ஆம் தேதி என்றாலே கவர்மெண்ட் லீவ் இல்லைங்களா? எல்லாருக்கும் லீவு தான். உழைப்பாளர்கள் தினம், தொழிலாளர்கள் தினம், லேபர்ஸ் டே என்று சொல்லி அந்த நாளை நியமித்து வைத்திருக்கிறார்கள். உழைப்பாளி இல்லாம நாடு இல்லை என்று வாசகங்கள், பாடல்கள், வார்த்தைகள், வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ் காணப்படுகிற நாட்களாக இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு கூட விசேஷமாக அந்த தொழிலாளர்கள் தினம், உழைப்பாளர்கள் தினம், லேபர்ஸ் டே, ஏன் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நினைக்க வேண்டும், லீவு விட வேண்டும்? யார் ஆரம்பித்தது? யார் அதை செயல்பட்டது? யார் அதை நமக்கு சொல்லிக் கொடுத்தது? இவைகளெல்லாம் சரித்திரங்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பட் அந்த முதல் அந்த தொழில் அல்லது வேலை, லேபர்ஸ், இவைகள் எல்லாமே ஆரம்பித்தவர் யார்? அந்த வேலையை செய்யும்படியாக அந்த வேலையை அந்த பூமியில வைத்தவர் யார்? அதை செய்தவர் யார்? அதை செய்தவர் எப்படிப்பட்டவர்? அதுக்கு ஒரு ரெஸ்ட் நாள அல்லது இளைப்பாற நாள அதை நினைவு கூறும்படியாக இவைகள் எல்லாம் செய்தவர் யார் என்று மறந்து விட்டது உலகம். எனவே உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி லேபர்ஸ் டே. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உயர்வு, உழைப்பில்லாமல், உழைப்பு இல்லை என்றால் உலகில் உயர்வு இல்லை. உழைப்பில்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை. உழைப்பு இல்லை என்றால் வாழ்வு இல்லை. உழைப்பு, வேர்வை சிந்தினால் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தாது. உன்னை நம்பு, வெளிச்சம் தெரியும். உன் உழைப்பை நம்பு, உயர்வு தெரியும். வீட்டை உயர்த்திட, நாட்டை வளர்த்திட, நாளை உருவாக என்று உழைத்திடு உன் கரங்கள். உழைக்கின்ற வண்டி ஓடிக்கொண்டே இருக்கும். ஓடாத வண்டி ஓரமாக இருக்கும். ஓடாத வண்டி ஓரமாக இருக்கும். அது ஆடிக்கார் ஆனாலும், அது தேரானாலும், அது ஓரமாக தான் கட்டுவாங்க. அதை ஓரமாக தான் ஒதுக்கி வைப்பாங்க. வேலை செய்ய வேண்டும் என்று தேவன் முதலில் செய்தான், செய்ய சொன்னார் என்பதை மறந்துவிடக் கூடாது. உலகத்தில் சிருஷ்டி 6 நாள் ஆண்டவர் சிருஷ்டித்தார். 6 days. After 7th day is rest day. It is wonderful, amazing. It is Bible lesson. Our God is wonderful, creator, our Savior Jesus Christ. Genesis chapter 1, God is creation, 6 days. Genesis chapter 2, 7th day is rest. No work, all the finish in the work in the world. அற்புதமாக தேவன் எல்லாவற்றையும் 6 நாள் எல்லாவற்றையும் நமக்காக சிருஷ்டித்தார். எல்லா வேலையும் அவர் தான் செய்து முடித்தார். எல்லா வேலையும் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு 2-3 வாக்கியங்களை நீங்கள் கவனித்து பாருங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனை உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளில நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால்
தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாய் கர்த்தர் பூமியும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அற்புதமாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. 6 நாள் சிருஷ்டி, 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார் ஆண்டவர். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். கஷ்டப்பட்டதுக்காக ஓய்ந்து இல்லவில்லை, வேலையே இல்லை. 6 நாள் எல்லாவற்றையும் எவ்ரிதிங் ஆண்டவர் செய்து முடிச்சிட்டார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார். அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள்னு கூட சொன்னார். எவ்ரிடே இட் இஸ் குட், காட் இஸ் குட் ஆல் த டைம், ஆல் டேஸ், ஆல் டைம் குட். நாட்கள் பொல்லாதவைகள், பட் நம்ம தான் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் 6 நாள் சிருஷ்டி வேலை செய்தார், அவர் தான் வேலை செய்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வசனம் வரையும் நீங்கள் பார்த்தீங்களானாக்கா 31 வசனம் வரையும் 6 நாள், முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார், 2ஆம் நாள் ஆகாய விரிவை உண்டாக்கினார், 3ஆம் நாள் வெட்டாந்தாரை உண்டாக்கினார், விதவிதமாக தங்கள் தங்கள் கனித்தரும் விருட்சங்களையும் உண்டாக்கினார். 4ஆவது நாள் ஆகாயத்தில் சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்களை வைத்தான். 5ஆவது நாள் அற்புதமாக சமுத்திரத்தில் நீந்தும் கடல் வாழும் ஜீவ ஜந்துக்கள், மச்சங்கள், சில கடல் பறவைகள், இவைகளெல்லாம் உண்டாக்கி அற்புதமாக தேவன் ஆசீர்வதித்தார். 6ஆவது நாள் மிருகங்களையும், காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களை உண்டாக்கினார். கடைசியில மனிதர்களாக்கி நம்ம உருவாக்கினார். அந்த உருவாக்கம் தான் விளக்கம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஏதாவது தேவனாய் கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷன் உருவாக்கித்தான் அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். தேவன் 6 நாள் வேலை செய்த பிற்பாடு கிழக்குல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கிழக்குல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துல நம்ம மனிதனை வைத்தார். 15, 16, 17 ஆகிய வசனங்களில அந்த தோட்டத்துல ஏதேன் தோட்டத்துல தேவன் அற்புதமாக நீர் பாய்ச்சும்படியாக பைசோன் ஆற்று, அதுக்கடுத்து கிதோன் ஆற்று, இதக்கேல், ஐப்ரத் இந்த நதிகள் ஓடிற்று. 4 ஆறுகளாக பிரிந்து ஓடிற்றான் அந்த நதி. 4 ஆறுகளாக அந்த தோட்டத்துல தேவனாய் கர்த்தர் மனிதனை வைத்து அந்த தோட்டத்துல 15ஆம் வசனத்துல தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துல அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். வேலை அங்கேயே கொடுத்தார், ஆரம்பித்தார் வேலையை அங்கே. தேவனாய் கர்த்தர் ஒளிப்பாளர்கள் தினத்துல முதல் பங்கு ஆண்டவருடைய பங்கா இருக்கிறது. வேலை செய்தார், ரெஸ்ட் எடுத்தார், ஓய்ந்து இருந்தார். ஆகவே வருஷத்துல ஒரு நாள் லேபர்ஸ் டே நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். யார் அந்த வேலை கொடுத்தது? அந்த வேலைகளை, பலவிதமான வேலைகள் உலகத்துல மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய, பூமியில் முதற்கொண்டு, சமுத்திரம் முதற்கொண்டு, பூமியின் கடாந்தாரம் முதற்கொண்டு, வானத்திலும் வானத்திற்கு மேலாக எல்லாவற்றிலும் வேலைகளை செய்வதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் அவன் வாழ்ந்திருப்பதற்கு மனிதர்கள் வாழ்வதற்கு வேண்டிய ஆராய்ச்சியாளர்கள் வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தேவன் அந்த வேலைகளை அங்க வைத்தார், அங்கங்க சிருஷ்டித்து அவைகளை வைத்தார். அதனால்தான் யாத்திராகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், எக்ஸோடக்ஸ், த புக் ஆஃப் எக்ஸோடக்ஸ். யாத்திராகம 20ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 11 வசனங்களில் வாசிக்கிறோம். 6 நாள் பிதாவாகி தேவன் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். உன் ஆடுகளானாலும், உன் மாடுகளானாலும், நீயானாலும், உன் மனைவியானாலும், கணவனானாலும், பிள்ளைகளானாலும், வேலைக்காரர்களானாலும், வேலைக்காரிகளானாலும், ஆடு மாடுகள் எல்லாமே 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்க வேண்டும். தேவனாய் கர்த்தர் ஆராதிக்கிற நாள் அது, ஆண்டவரை சேவிக்கிற நாள்.
யாத்திரா 35 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்ல அந்த ஓய்வு நாளில் அடுப்பு மூட்டக்கூடாது, உங்க வேலையை செய்யக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது. அப்படி செய்தால் கொலை செய்யப்பட கடவுள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் ஓய்வு நாள் பயணம் மட்டும்தான், கொஞ்ச தூரம், அதுக்கு மேற்கொண்டு போகக்கூடாது. ஏசாயா புஸ்தகத்துல படிக்கிறோம் நம்ம அற்புதமான ஒரு வார்த்தை, ஓய்வு நாள், பரிசுத்தமான நாள், கர்த்தருடைய நாள். உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போகாத, உனக்கு இஷ்டமானதை பேசாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத. ஏதாவாகி தேவனை தொழுது கொண்டு அவர் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்து. அதுதான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கும் வேலை வைத்தார். என்ன வேலை வைத்தார் ஆண்டவர்? அற்புதமாக ஆதியாகமம் 2 அதிகாரம் 15, 16 ஆண்டவர் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதுக்கு பிற்பாடு 19 வசனத்துல அழகாக பிதாவாகி தேவன் பூமியின் மண்ணினால மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கி அவைகளை கொண்டாந்து வைத்தார். ஆதாம் இவைகளுக்கெல்லாம் பேர் வை. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நாட்டில் வாழுகிற மிருகங்களையும் காட்டில் வாழுகிற மிருகங்களையும் சகல பிராணிகளுடைய பேர்களையும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால முடிஞ்சா ஒரு 10 தான் டக்கு டக்குன்னு சொல்ல முடியும், முடிஞ்சா ஒரு 20, முடிஞ்சா ஒரு 50. ஒருவேளை புத்தகத்தை படிச்சு கூகுள்ல தட்டி பார்த்து ஒரு 100 சொல்ல இயலுமா உங்களால? உலகத்துல 74 லட்சம் மிருகங்கள் பறவைகள் உண்டு. அவைகளுக்கெல்லாம் பேர் வைத்தவ ஆதாம் தான். யானையா, பூனையா, புலியா, சிங்கமா, கரடியா, கழுகா, கழுதியா, நாயா, எலியா, பூனையா, மீனா, மீன்களுக்கு என்னென்ன பேரு, சர்ப்பமா, பாம்பா, நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, கர்ப்பம் பூச்சியா, மோட்டு பூச்சியா, தேலா, பாம்பா, இவைகள் எல்லாம் என்னென்ன பேர்கள் எல்லாம் இருக்கோ, ஆடு, மாடுகள், கோழி, இவைகளுக்கெல்லாம் பெயர் வைத்தவர் ஆதாம். ஆண்டவர் வேலையை கொடுத்தார். அந்த வேலை இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வேலை செய்து, ஆகவே அந்த வேலை லேபர்ஸ் டே அதை நினைத்து ஆதியாகமம் 2:19-20 வாசிக்கிறோம். அவர் பேர் வைத்து கொண்டிருந்தா அந்த அம்மா பழங்களை பறித்து அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்க ஏற்ற துணையாக 18 வசனத்தில் ஏற்ற துணை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆகவே ஒரு வேலை செய்து சம்பாதித்து இன்றைக்கு வீடு கட்டி, மாடி கட்டி, கோபுரம் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஞாபகம் வரணும், ஆண்டவர் முதல் வேலை செஞ்சார், நம்மளை வேலை செய்ய வைத்தார். அவருக்கு கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் சொல்ல வேண்டும். ஆதியாகமம் 3 அதிகாரம் அற்புதமாக, அந்த 3 அதிகாரத்துல மனிதன் பாவம் செஞ்ச பிற்பாடு மனிதனுடைய வாழ்க்கையில வந்த சாபம், அதுக்கு பிற்பாடு ஏவல் இடத்தில் சொல்றார், நீ வேதனையோட பிள்ளை பெற வேண்டும். ஆதாம் என்று சொல்றார், நீ வேர்வை சிந்தி ஆகாரத்தை புசிக்க வேண்டும். பூமியில சாபம் மனிதன் மூலமாக பூமியில வந்தது. அதுக்கு அடுத்தது அற்புதமாக இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு தகப்பனா இருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 4 அதிகாரம், ஆதியாகமம் 4 அதிகாரம் வசனம் 22 வசனத்தை பாருங்க. சில்லாலும் தூபால் காயனை பெற்றால் அவன் பித்தளை, இரும்பு முதலியவற்றில் தொழிலாளர் யாவருக்கும் ஆசரனானான். தூபால் காயனுடைய சகோதரி நாமால். அப்போ தொழிலாளர்களுக்கே தகப்பன் காயன். அந்த காயன் இல்லைங்க, 2வது ஒரு காயன் பிறந்தான். பழைய ஏற்பாட்டில் அவங்க குடும்பங்களில் வம்சங்களில் 2 பேரா 3 பேரா தொடர்ச்சி வரும். அதான் அப்பா பேரு மகனுக்கு, அதே மகன் பேரு பேரப்பிள்ளை, கொள்ளு பேருங்களுக்கெல்லாம் வரும் இல்லைங்களா? நம்ம ஊர்லயும் உண்டு இல்லைங்களா? தொழிலாளர்களுக்கே தகப்பன், தொழிலாளர்களுக்கு. அற்புதமாக பைபிள் நமக்கு எடுத்து வருகிறது பாருங்க. இஸ்ரேல் மக்கள் மிகவும் உழைப்பாளிகள். தொழிலாளர்களுடைய தினம், உழைப்பாளர்களுடைய தினம் கொண்டாட வேண்டியது எகிப்தில் தான் நினைக்கிறேன்.
430 வருடங்களாக வேதனைப்பட்டு எகிப்து தேசத்துல 4 தலைமுறை அவர்களுடைய தொழில், அவர்களுடைய உழைப்பு, அவங்களுடைய உயிர், அவங்களுடைய ஜீவன், அவங்களுடைய சரீரம் ஒடுக்கப்பட்டது. மரித்தார்கள். 4 தலைமுறை கஷ்டப்பட்டார்கள் எகிப்து தேசத்தில். ஆகையினால்தான் உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த நாடு, உலகத்துக்கே மேன்மையான ஒரு நாடு, உலகத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக பிரமிடுகள், பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட பிரமிடுகள், மாளிகை கட்டிடங்கள், உயர்ந்த ஸ்தலங்கள், 6 மாதத்துக்கு ஒருக்க குதிரைகளும் மயில்களும் குரங்குகளும் அந்த தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு வரும். சாலமோனுடைய ராஜா நாட்களில் வெளிநாடுகளிலிருந்து அந்த நாட்டுகளுக்கு கடந்து வரும். அற்புதமாக நாம கூட பாருங்க, வெளிநாடு பொருள்னா ரொம்ப ஆசைப்படுவோம் பாருங்க. பொருள் ஆனாலும், அது யூஸ் பண்ற எத்தனை துணி ஆனாலும், பேக் ஆனாலும், அல்லது செல்போன் ஆனாலும், சில பொருட்கள் நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் ரொம்ப மேன்மையா சொல்லுவாங்க. மேன்மை, சந்தோஷம். ஆகவே அவ்வளவு வேலை தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு தங்கள் ஜீவனை விட்டு கட்டின மாடிகள். அந்த நாட்கள் எல்லாம் இது ஜேசிபி இல்லை, அவைகளை தூக்கி வைப்பதற்காக பொருட்கள். ஆனா இன்றைக்கு எத்தனையோ மாடி, 110, 120, 150 அடுக்கு மாடிகளை கட்டுறான். ஆனா அன்றைக்கு அவ்வளோ பெரிய பில்டிங்களை கட்டினா கூட இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் அவங்களை விடுதலாக்கி அற்புதமாக கொண்டு வந்தார் பாருங்க. 430 வருஷம், 400 வருடங்கள் கஷ்டப்பட்டார்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்துல யாத்திராகமம் எக்ஸோடஸ் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள்ல நான் அவர்கள் பெருமூச்சை கேட்கவே கேட்டேன், அவர்கள் கூக்குரல கேட்கவே கேட்டேன், அவர்கள் வேதனைகளை நான் பார்க்கவே பார்த்தேன், நான் விடுதலாக்க வேண்டும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 23, 24, 25 ஆபிரகாமோடு கூட, ஈசாக்கோடு கூட, யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலாக்கி கொண்டு வந்தார். வேலை செய்ய முடியவில்லை, ரெஸ்ட் இல்லை, ஓயாத வேலை. பார்வோன் மன்னன் ஒடுக்கினான் இஸ்ரவேல் ஜனங்களை. தேவன் இறக்கப்பட்டு விடுதலாக்கி கொண்டு வந்தார். இன்னைக்கு கூட நம்ம நாட்டில், இந்தியா நாட்டிலும் சரி, வெளிநாடுகளிலும் கொத்தடிமைகளாக கடன் கொடுத்து அங்கங்க தோட்டத்தில் அங்கங்க மறித்து சிறு பிள்ளைகள் குடும்பத்தோட அடிமைகளாக வைத்திருக்கிறவர்கள் கண்டுபிடித்தால் அரசாங்கம் அவர்களை கைது செய்கிறது, அபராதம் போடுகிறது, அந்த சிறுமைப்பட்டவர்களை விடுதலாக்கி கொண்டு வருகிறத பார்க்க. காரணம் வறுமை, கடன், மரணம். அடிமைகளாக, கொத்தடிமைகளாக கடந்து போகிறார். அன்றைக்கு ஆண்டவர் இறக்கப்பட்டு விடுதலை கொடுத்தார். எனவே எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில தொழிலாளர்கள் தினம் இவைகளெல்லாம் நினைத்து பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் ஜனங்களுக்கு. ஆரோன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் வைத்தார். அப்பொழுது வனாந்தரத்துல 40 ஆண்டுகளாக வனாந்தரத்துல நடந்தாங்க. அந்த 40 ஆண்டுகளில ஆண்டவர் அற்புதமாக 10 கட்டளைகளை கொடுத்தார். சேனா மலையில தேவன் அருமையாக நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். அப்பொழுது யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் இவைகள் எல்லாம் வாசித்தீங்கன்னாக்கா, எங்க ஜனங்களை விடுதலாக்க வேண்டும் என்று மோசே ஆரோன் சொல்லும் பொழுது, உங்கள் தேவன் யார்? யார் அவன்? எந்த கடவுள் அவன்? யார் தேவன்? யார் அவன் அப்படின்னு சொன்ன தேவன் யார் என்று எகிப்து தேசத்துல 10 விதமான வாதைகள் மூலமாக பார்வோன் மன்னனுக்கு காண்பித்தார் தேவன் யார் என்று. விடுதலாக்கின பிற்பாடு வனாந்தரத்துல வருகிறாங்க. யாத்திராகம் 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், யாத்திராகம் 35ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், யாத்திராகம் 36ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், யாத்திராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரம், 36ஆம் அதிகாரம். இந்த அதிகாரங்களில பிதாவாகி தேவன் கட்டளைகளை கொடுத்தான். ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்துல 3 பகுதியில செய்ய சொன்னார். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த கூடாரத்துல உண்டாக்கி இது ஓய்வு நாள் நீங்கள் எல்லாரும் சுற்றிலுமாக குடியிருக்க வேண்டும், ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும்,
ஓய்வு நாள் தூரம் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட வேண்டும், ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும். ரெஸ்ட் 6 நாள் நீங்க வேலை செய்யுங்க, 7வது நாள் நீங்கள் ஓய்ந்து இருக்க வேண்டும். அதுல எந்த வேலையும் செய்யக்கூடாது, வெறுக்கு பொறுக்கு போகக்கூடாது, ஊருக்கு போகக்கூடாது, அந்த உங்க சொந்த பேச்சை பேசக்கூடாது, சொந்த உங்க இஷ்டப்படி செய்யக்கூடாது, நீங்கள் அடுப்பை கூட மூட்டக்கூடாது. நீங்கள் ஓய்வு நாளுக்கு முன்னதாக எல்லாமே ஆயத்தமாக வேண்டும். நீங்கள் ஓய்வு நாள் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது சாலமோன் காலத்தில் ஆலயத்தை கட்டின பிற்பாடு மரங்கள் இவைகளெல்லாம், கற்கள், மரங்கள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து ஆலயத்தை கட்டினால் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 18. தீரு ராஜா ஏராம் மூலமாக சில பொருட்களை வாங்கினார், பணம் கொடுத்து, வேலையாட்களை கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, பொருட்களை கொடுத்து ஆலயத்தை கட்டி வாரத்தில் முதல் நாள் ஆண்டவர் ஆராதிங்க, ஓய்வு நாள், பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள். அதுக்கு அடுத்தது 12 சீடர்கள் மூலமாக ஆடு ஒர்க். சாதாரணமானவர்கள் அல்ல, இங்க சீடர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், ஆழ்துறையில் இருக்கிறவர்கள், டாக்ஸ் கலெக்டர்கள், சோம்பேறிகள் எல்லாம் சீசர்கள், நல்ல பிசினஸ் மேன்கள், எல்லாருமே நல்ல பிசினஸ் மேன்கள். படிக்கலனாலும் பகுத்தறிவு ஜாஸ்தி, பிசினஸ் ஜாஸ்தி, யோசிக்கிறது, சிந்திக்கிறது. சோம்பேறிகள் அல்ல, சுறுசுறுப்புள்ளவர்களை 12 பேரை ஆடு ஒர்க் செய்கிறவர்களை அழைத்தார். வாங்க என் பெண்ணை. இன்றைக்கு ஊழிக்காரர்கள் ஃபெயில் ஆயிட்டா போதும், 10வது ஃபெயிலா, காதல் ஃபெயிலா, படிப்பு ஃபெயிலா, பிஸ்னஸ் ஃபெயிலா, ரிட்டையர்மெண்ட்டா, ஒன்றுத்துக்கு உதவலையா, பைபிளை தூக்கின்னு வந்துரு ஊழியத்துக்கு. அப்படிப்பட்டதல்ல. சாப்பிட்டு ஏசி ரூம்ல, ஏசி கார்ல இருந்துட்டு ஊழியம் அல்ல, ஆடு ஒர்க். சீடர்கள் ஆடு ஒர்க் பண்ணாங்க. ஆகினால்தான் எங்கோ பிறந்த எங்கேயோ வளர்ந்து அந்த ஊழியத்தின் 12 பேர்ல நம்ம நாட்டுக்கு தோமா வந்தா, சுசேஷன் சுமந்து கொண்டு. உலகம் முழுவதும் போங்க, சுசேஷத்தை சொல்லுங்க, உலகம் முழுவதும் போங்க, ஆண்டவருடைய வேலையை செய்யுங்க. 12 சீடர்கள் ஆடு ஒர்க். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள். வேலைக்காரர்கள் வேலை செய்யணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 22, 29 பாருங்களேன். தான் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீ கண்டால் நேசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நல்ல வேலையில சுறுசுறுப்பு, திறமை, ஆடு ஒர்க்கு நீங்க செஞ்சு பாருங்க. எம்எல்ஏ ஆண்ட நிற்பீங்க, எம்பி ஆண்ட நிற்பீங்க, சிஎம் ஆண்ட நிற்பீங்க, பிஎம் ஆண்ட நிற்பீங்க. கின்னிஸ் புஸ்தகத்தில் உங்கள் பேர் உண்டாகும். பெரிய பெரிய அவார்டுகள். நீங்க படிப்பிலும் சரி, பேச்சிலும் சரி, உங்க வேலையிலும் சரி, கஷ்டத்திலும் அநேகர் கோடிக்கணக்கில் கஷ்டப்பட்டு மேல வந்தவர்கள் டாப்ல இருக்கிறவங்களை பார்க்க. அவங்களெல்லாம் டாப்ல இருப்பதற்கு காரணம் ஆடு ஒர்க், நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டதுனால. அதனால்தான் அற்புதமா ஃபர்ஸ்டே சொன்னேன், உழைப்பு இல்லை என்றால் உயர்வு இல்லை, உழைப்பு இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை, உழைப்பு இல்லை என்றால் வாழ்வே இல்லை, உழைப்பே இல்லை என்றால் உனக்கு வெளிச்சம் இல்லை, வாழ்க்கை இல்லை. உழைக்கணும், இரவும் பகலும், சிறு வேலையானாலும் பெரிய வேலையானாலும் உழைக்கணும். வீட்டு வேலையா செய், ரோட்டு வேலையா செய், ஆபீஸ் வேலையா செய், உலக வேலையா செய். காலில் செய்யறது, காலில் செய்யன்னு சொல்றது கையில செய். உன் வேலை ஸ்தலத்தில் உண்மையாரு, உத்தமமாயிரு. அதெல்லாம் படிக்க போறோம் கீழே. அற்புதமாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வசனங்கள். யோசேப்பு ஆடு ஒர்க், வாலிப நாட்களில் உண்மை உத்தமமுள்ளா இருந்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோசேப்பு எகிப்து தேசத்துல எப்படி ரூல் பண்ணார், எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். 3 ஊழியர்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21 முதல் 21, 23, 26 3 ஊழியர்கள். அருமையாக எஜமான் வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்தார் தாலந்து. ஒருத்தனாண்ட 5 தாலந்து கொடுத்தார்,
அதுக்கு அடுத்தது ஒருத்தனாண்ட 2 தாலந்து கொடுத்தான், இன்னொருத்தனாண்ட 1 தாலந்து கொடுத்தான். 5, 2, 1 தாலந்து. இவைகளை வாங்கினவன் 5 வாங்கினவன் 10 சம்பாதித்தான். 2 வாங்கினவன் 2, 2, 4 சம்பாதித்தான். 1 வாங்கினவன் பதித்த போட்டான். சோம்பலான ஊழிக்காரன், சபிக்கப்பட்ட ஊழிக்காரன், அவனை இருளில் தள்ளுங்கள் என தள்ளினான். வேலை செய்யவில்லை. எரேபியாம் சாலமோனுடைய வேலைக்காரன். 1 ராஜாக்கள் 11:28 சாலமோனுடைய வேலைக்காரன், சாலமோன் இடத்துல வேலை செஞ்சவன் ராஜாவா மாறினான். 10 கோத்திரத்துக்கு ராஜாவா மாறினான். எரேபியாம் வேலைக்காரன். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கவுன்சிலரா மாறி, ஒரு எம்எல்ஏவா மாறி, ஒரு எம்பியா மாறி, ஒரு எம்எல்ஏவா மாறி, ஒரு சிஎம்மா மாறி, ஒரு பிஎம்மா மாறி, அவனுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய கஷ்டம், இரவும் பகலும் யோசிப்பது, இரவும் பகலும் செயல்படுவது, இரவும் பகலும் அவங்க இந்த உலகத்துல நாட்டுக்காக எதை செய்யணும், வீட்டுக்காக எதை செய்யணும், நான் எதற்காக இந்த உலகத்துல பிறந்தேன், வெந்ததை தின்னு விதி வந்தா சாவதற்காக அல்ல, வேலை வெட்டி இல்லாம சுத்தி கொண்டு இருப்பதற்காக அல்ல, வேலை இல்லாம திண்டாட்டத்துக்காக அல்ல. வேலை இல்லாம இருந்தா கெட்ட கெட்ட வேலைகளை செய்ய சொல்லும், கெட்ட கெட்ட காரியங்களை ஈடுபட செய்யும். ஆனா மனுஷன் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் உழைக்கணும், ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். காலையில் 5 மணிக்கு எழும்பி, 4 மணிக்கு எழும்பி, அதுக்கு முன்னதாக கூட எழும்பி ஜெபம் பண்ணிட்டு பைபிளை வாசித்து வேலை செய்யணும். வீட்டு வேலை, சபை வேலை, உலக வேலை, ஆபீஸ் வேலை, உன் சுய வேலை, உன் சொந்த வேலை, கொடுத்த பொறுப்புகளை 24 மணி நேரம் சாப்பிட்டு சோம்பலா இருக்கிறன்னா உனக்கு மரணம் தவிர வேற எதுவும் வராது, தரித்திரம் தவிர வேற எதுவும் வராது, கெட்ட பேரு தவிர வேற எதுவும் வராது. ஆகவே ஒளிப்பாளர்கள் தினத்துல உழைக்க வேண்டும். புலம்பல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், உன் வாலிப நாட்களை நுகத்தை சுமந்து கஷ்டப்படு, வேர்வை சிந்து, சம்பாதி, உனக்கு கிரீடத்தை கொடுக்கும், உனக்கு மகிமை கொடுக்கும், உனக்கு உயர்வை கொடுக்கும், உனக்கு வாழ்வை கொடுக்கும். உழைக்கிற உடம்புதான் ஆரோக்கியமா இருக்கும். ஆகவே 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 15, 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 15 வசனங்களில் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் வேலை செய்யாம தான் சாப்பிட்டுங்கிறான், சாப்பிட்றான், குடிக்கிறான், கொண்டாட்டி அடிக்கிறான். அந்த அம்மா வீட்டு வேலை, கைனு வேலை, ரோட்டு வேலை, ஹோட்டல் வேலை, தெரு வேலை, பெருக்கிற வேலை, எல்லா வேலையும் செஞ்சு கொண்டாடுற 100, 50 அடிச்சு அதை குடிச்சிட்டு மறுபடியும் ரோட்டில் விழுந்து வந்து கொண்டாட்டி பிள்ளைங்களை அடிக்கிற அநேக கணவன்மார்கள் மனம் திரும்ப வேண்டும். உன் குடும்பம் நடுத்தருள் வந்துடும், உன் குடும்பம் தரித்திரம் பிடிச்சிடும், உன் குடும்பம் சாபம், பாவம், மரணமே உனக்கு நேரிடும். வேண்டாம், குடிக்காத, குடும்பத்தை நடத்து. கள்ள சாராயம் கல்லறைக்கு குடும்பம் விட்டுரும். உபச்சாரம், வேசித்தனம், பெருத்தீனி, இவைகளெல்லாம் உனக்கு ஆபத்தை கொண்டு வந்து விடும். ஆகையினால வேலை செய்கிறவன் ஆரோக்கியமா இருப்பான், வேலை செய்கிறவன் உயர்த்தப்படுவான், வேலை செய்கிறவன் உன்னதத்துல புகழ்ச்சிப்படுவான். வீண் அலுவலக்காரரா சுற்றாதீங்க, வீணான வாழ்க்கை வாழாதீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி சொல், கடிந்து கொள். அவனை சத்துருவான் எண்ணாமல் சகோதரனாக நினைத்து நடத்துங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகையினாலே ஒளிப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி லேபர்ஸ் டே, தொழிலாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். ஆகையினால சிறு பிள்ளைகளிலிருந்து வேலைகளை சொல்லிக் கொடுங்க, வேலைகளை செய்யுங்க. உயர்வுகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you all. God bless you. God bless you.